அதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தின் இந்த கடைசி ஆண்டவர் வாரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் அப்பா ஜீவன் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய், கிருபை நிறைந்ததாய் இப்பொழுது புறப்பட்டு செல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சில காரியங்களை உங்களுக்கு பேசினேன். எதை குறித்து பேசினேன்? விசுவாசத்தை குறித்து பேசினேன். ஞாபகம் இருக்கா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம்னு சொல்லிட்டு அதில் 2 பகுதிகளை எடுத்து பேசினேன். ஞாபகம் இருக்கா? அது வந்து ஃபெய்த்தை குறித்து நாம் பேசணும். ஏன்னா ஃபெய்த்து கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையானது ஃபெய்த்துன்றது என்பதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். தட் மீன்ஸ் கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய வேலை. ஸோ அப்போ எடுத்துக்கொள்கிறதை பற்றி நிறைய பேசணும். ஏன்னா எடுத்துக்கொள்கிறதை பற்றி பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு அது வந்து கிடைக்கும். கடவுள் வந்து அபரிமிதமான விதத்தில், அளவு கடந்த விதத்தில் கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதில் ஒரு சில சொட்டுகளை தான் நாம் எடுத்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் விசுவாசம் தேவை. அப்போ எடுக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்குதுன்றதுனால அதை குறித்து பேசுகிறேன். ஆனால் நான் இன்னும் வந்து கொடுக்கப்பட்டது எவ்வளோன்றதை நான் இன்னும் பேசலை. அதுதான் இன்றைக்கு பேச போகிறேன். கடவுள் வந்து நமக்கு ஏராளம் தாராளமாய் அவ்வளவாய் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொடுக்கறது வந்து கிருபை என்பது, கடவுளுடைய கிருபை என்பது நமக்கு கொடுக்கிறது. அதுதான் இந்த ஃப்ரேஸில் எல்லாருமே சொல்லுவோம் ஈஸியாக. எப்படி சொல்லுவோம்? கிரேஸ் கிவ்ஸ், ஃபெய்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கடவுளுடைய கிருபை நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறது. அதில் கொடுத்துருக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு ஈவு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரட்சிப்பு என்பதை நமக்கு கொடுத்துருக்குறேன். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு கொடுத்துருக்கிறது. அனிதா வந்து அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டச்சப் பண்ணாங்க இன்றைக்கி. பாருங்கள், அப்போது கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது, எல்லாவற்றையும் தந்தருளி இருக்கிறது அப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது, கிருபையை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் உண்டாகும் நமக்குள்ளாக. நிச்சயமாக கடவுளுடைய கிருபை அப்படிப்பட்டது. அது மாத்திரமல்ல, கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் கிருபை நமக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம கிரியை தான் நமக்கு கொடுக்குதுன்ட்டு நிறைய நேரங்கள் நிறைய பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஜபம், ஏன் உபவாசம், நான் ஜபம் பண்ணுறதுனால தான், நான் உபவாசம் பண்ணுறதுனால தான், நான் கடவுளிடத்தில் நான் இப்படி சென்றால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார், அதனால் நான் எப்படியாவது 30 நாள் 40 நாள் உபவாசம் இருந்து இதை இப்போ கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்ற மனநிலையோடு நாம் வந்திருப்போம் என்றால், நான் சொல்கிறேன், கிரியை உங்களுக்கு எதையும் பெற்றுக் கொடுப்பதில்லை, கிருபை தான் எல்லாவற்றையும் பெற்று தருகிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு பேசுகிறேன். இன்றைக்கு பேச போகிறேன். இட் இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட், ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்டை குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். அதோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பிளைனபிள் கிரேஸ், விவரிக்க முடியாத கிருபை. கடவுளுடைய கிருபை, விவரிக்க முடியாத கிருபை. இதைத்தான் நான் பேச போகிறேன். விவரிக்க முடியாத கிருபையை நான் எப்படி விவரிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பேற்பட்ட கிருபை கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. பாருங்கள், சரி, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பைபிளையே நீங்கள் வச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமானால், அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு புத்தகத்தை தான் நீங்கள் பைபிள்லேருந்து உங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம், வேறு புக்கே உங்களுக்கு அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா, நான் நிச்சயமாக சொல்கிறேன், ரோமர் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு புக்கு கூட முடியாது, ஒரு சாப்டர் தான் வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமானால், நிச்சயமாக ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாப்டர் கூட முடியாது, சில வசனங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும், வேறு எதுவும் எடுத்து வச்சுக்க முடியாதுன்னா நிச்சயமாக ரோமர் 21 31 அந்த செக்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் எடுத்து வச்சுக்க முடியும்னா. இல்லை ஒரு செக்ஷன் கூட முடியாதுங்க, ஒரு வசனம் தான் எடுத்து வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே எந்த வசனத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுக்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ரோமர் 3:24 எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை கூட வச்சுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த 3:24 மனப்பாடம் பண்ணிடுங்க. இது அப்பேற்பட்ட முக்கியம் வாய்ந்த ஒரு வசனமாய் இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின் அர்த்தத்தை, ஆழத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் கிருபையை புரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லை, இதிலிருந்து முழு வேதாகமத்தை கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்பேற்பட்ட முக்கியம் வாய்ந்த ஒரு வசனமாய் இந்த வசனம் இருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தை நாம் இப்போ வாசிக்கலாம். அது என்ன வசனம்? யாருன்னா வாசிக்கிறீங்களா?
ஓகே. அடுத்து இலவசமாய் 3:24. இதை நம்ம எல்லாருமே சொல்லுவோமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வசனம் எப்பேற்பட்ட வசனம்னு தெரியுமா? இந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டால் கிருபை எப்படி இருக்கிறது, கிருபை எப்படி நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை இப்போ நம்ம பிட் பை பிட்டாக கூட பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக ரோம சாம்ராஜ்யம் இருந்தது இல்லையா? இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு கதாசிரியர் இருந்தார், ஒரு போயட் ஒருத்தர் இருந்தார். அவர் கதைகளை எழுதுகிற, அவர் பேர் ஹோமர். உங்களுக்குலாம் தெரியும்னு நினச்சிருக்கேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோமர்ன்றவர் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு கதாசிரியர். அவர் கதைகளை, நாடகங்களை எழுதுவார். அந்த நாடகங்களை எழுதுகிற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற நாடக கதாசிரியர் மாதிரி இல்லாமல் இவருக்கு டிஃப்ரெண்ட்டாக எழுதுவார். எப்படின்னா, அந்த நாடகம் ஆரம்பிக்கும் போது அந்த நாடகத்தில் உள்ள எல்லா கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ளாக ஒரு டென்ஷனை உண்டாக்குவார். அந்த கதையில் ஒரு டென்ஷனை உண்டாக்கி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குவார். அந்த பிரச்சனை அப்படி எப்படி போகும்னா, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படின்ட்டு ஜனங்களெல்லாம் அங்கலாய்க்கிற அளவுக்கு அதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வருவார் அந்த நாடகங்களை. அப்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஐயோ இப்படி சிக்கலான பிரச்சனையாக இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஒரு தீர்வு வரும் அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்க வச்சுட்டு கடைசியில் பதில் என்னென்னா, அதாவது எல்லா நாடக கதாசிரியர் மாதிரி இல்லாமல் இவர் ஒரு வித்தியாசமான பதிலை கொண்டு வருவாராம். எப்படின்னா, நாடக மேடைக்கு வெளியே இருந்து ஒருத்தன் கடவுளாக நடிக்கிற ஒருத்தன் அவனை கயிறை கட்டி அவனை அந்த நாடக மேடையில் கொண்டு வருவாங்களாம். கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் தான் அந்த பதிலை அறிவிப்பானான், அந்த பதிலை சொல்லுவானான். அதாவது வெளியேருந்து ஒருத்தர் ஒரு நாடக மேடையிலேருந்து கடவுளாக நடிக்கிறவர். அப்போது அவர் தான் பதிலை சொல்லுவாராம். இப்படி தான். ஏன்னா மற்ற நாடக கதாசிரியர் மாதிரி இல்லாமல் இவர் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணுன்ட்டு அப்படி கொண்டு வருவாராம். அப்போ இதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் கூட பண்ணாங்க. ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் மனுஷனால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாதா, அப்போ மனுஷன் வேஸ்ட்டா, ஏன் இவர் இப்படி கொண்டு வரணும், ஏன் ஜூபிட்டரை கூப்பிட்றாரு, ஏன் மெர்க்குரியை கூப்பிட்றாரு, அவங்களுடைய கிரேக்க கடவுள்களை ஏன் அவர் கூப்பிட்றாரு, ஏன் கூப்பிட்டு கடவுள் தான் இப்படி ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியுமா அப்படின்ற அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்படி தான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். பவுலும் அப்படி தான் பண்ணுறாரு பாருங்கள். பவுல் எழுதியிருக்கிறாரு ரோமர் புத்தகத்தில். பவுல் ஒரு பெரிய ரைட்டர் பாருங்கள், ஒரு நல்ல ரைட்டர். அவர் எழுதும்போது இப்படி தான் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காரு? ரோமர் 1-2 அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் படித்து வாசித்தீங்கன்னா, மனுஷன் ஏன் இப்படி ஆனா, மனுஷன் ஏன் இப்படி ஒரு பாவம் நிறைந்த மனுஷனாக இருக்கிறான், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற லெவலில் அவரும் எழுதுகிறாரு. 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்றாரு. 2வது அதிகாரத்தில் ஒருவனுமே கிடையாது, நீதிமான் எவனுமே இல்லை அப்படின்றாரு. அப்போ எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, மனுக்குலமே குற்றவாளிகளாக இருக்குது அப்படின்ற அவரை மாதிரியே தான் இவரும் அப்படியே அந்த கதையை, அதாவது ரோமர் எழுதும்போது இப்படி டெவலப் பண்ணி கொண்டு வருவார் பாருங்க. அப்போ நமக்கெல்லாம் தோணுது, அப்போது இதுக்கு என்ன பதில் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ அப்படி சொல்லும்போது தான், அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில் 3வது அதிகாரத்தில் தான் அவர் இந்த பதிலை சொல்கிறாரு. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம், மனுஷர்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை அவர் காண்பிக்கிறாரு. இந்த பிரச்சனை அந்த நாடக கதாசிரியர் மாதிரி தான் அப்படியே அந்த பிரச்சனையை டெவலப் பண்ணி கொண்டு அப்போ நம்ம அதை வாசித்து 2 அதிகாரத்தை வாசித்து முடித்த உடனே, ஐயோ என்ன மனுஷன் இப்படி இருக்கிறானே, எப்படி அவனுக்கு ஒரு விமோச்சனம் உண்டாகும், எப்படி கடவுள் அவனை ரட்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன் அதே மாதிரி தான் உண்டாக்கி 3வது அதிகாரத்தில் அவர் பதிலை சொல்கிறாரு. அந்த பதில் என்ன என்பதனுடைய உச்சகட்டம் தான் இந்த வசனம். அந்த பதில் என்ன? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதுதான் பதில். ஸோ அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
மனுஷன் பாவி ஆயிட்டான். அவனை எப்படி நீதிமானாக்குவது, எப்படி தேவனுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்துறது, அதாவது தேவனோடு கூட ஒரு உறவில் திரும்பவும் எப்படி கொண்டு வந்து நிறுத்துது, அதுதான் கேள்வி. தேவன் சொல்கிறாரு, நான் பாவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் பாவத்தை கூட நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மனுஷன் பாவியாக இருக்கிறான். அந்த பாவியான மனுஷனை எப்படி தேவனிடத்தில் கொண்டு வர்றது, இதுதான் பிரச்சனை. இதான் இல்லையா, இதுதான் பிரச்சனை. இதுதான் 1-2 அதிகாரம். அப்போது அந்த பிரச்சனை என்ன அப்படின்ற தெரிஞ்ச ஒன்று தான் நம்ம அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போங்க பாருங்கள். அப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ற கேள்வியே வருது. தேவன் சொல்கிறார், அவன் என்ன போல பரிசுத்தமாக இருக்கணும், என்ன போல நீதி உள்ளவனாக இருக்கணும், என்ன போல யோக்கியதை உள்ளவனாக இருக்கணும். ஆனால் அப்படி யாரையாவது கொண்டு வர முடியுமா? இது எங்கே முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா மனுஷன் அப்படி இல்லை, நமக்கு தெரியுது. அப்போது நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகள் எல்லாமே இதை கோடிட்டு காட்டுகிறது. கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது 10 கற்பனைகள்லாம் கொடுக்குறாருல, கொடுக்கும்போது இப்படி இருக்கணும் மனுஷன் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் எதிர்பார்க்குற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்றுமே மனுஷனிடத்தில் கிடையாது. இப்படி தான் எல்லாம் இருக்கிறோம், மனுக்குலம் அத்தனையும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ 10 கற்பனைகள்லாம் கடவுள் கொடுத்தாருன்னா எதுக்கு கொடுத்தாரு? கடவுள் வேணும்ன்ட்டே தான் கொடுக்குறாரு. இதை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு மனுஷனாலையும் எல்லா கற்பனைகளையும் செய்து முடிக்க முடியாது. ஏன்னா அவர் ஏன் வேணும்னு கொடுக்குறாருன்னா, ஆண்டவரே, அதாவது இந்த கற்பனைகளில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் 9 கற்பனை கூட பண்ணிடலாம், ஆனால் 10 கற்பனைகளை பண்ணவே முடியாது. ஏன்னா அது கடவுள் அப்படி டிசைன் பண்ணிட்டாரு. அது யாராலையும் அது செய்ய முடியாது. நீங்கள் 90% எடுத்துடலாம், ஆனால் 90% எடுத்தாலும் அது ஃபெயிலு. கடவுளுடைய கணக்கின்படி அது ஃபெயிலு. நம்ம ஊர் SSLC மாதிரி 35% கிடையாது. 90% எடுத்தாலும் அது ஃபெயில் என்று கடவுள் வார்த்தை சொல்லுது. யாக்கோபு 2:10 என்ன சொல்லுது? ஒன்றிலே தவறினால் ஒரே ஒரு கற்பனையில் தவறினா கூட எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாக இருப்பான். அப்போ ஒரே ஒரு கற்பனையில் கூட நம்ம தவறிட்டோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம குற்றவாளி. அவ்வளோதான், போச்சு. திரும்பவும் எழுதணும், திரும்பவும் அந்த எக்ஸாமை எழுத வேண்டியிருக்கு. இப்படி எழுதி மனுஷனால் அதை அடையவே முடியாது. ஸோ அப்போ காட் டிமாண்ட்ஸ் இட், லா அவுட்லைன்ஸ் இட். அதாவது கடவுள் அதை கோருகிறார், நியாயப்பிரமாணம் அதை சொல்லுகிறது, இப்படி செய்யணுன்ட்டு. மனுஷனுக்கு இது தேவைன்னு தெரியுது, ஆனால் தேவையாக இருந்தாலும் அவனால் செய்ய முடியலை. இது ஏன் அப்படி செய்ய முடியாதபடி டிசைன் பண்ணி கொடுத்தாரு? ஏன்னா அவன் செய்ய ட்ரை பண்ணி பார்க்குறான். ட்ரை பண்ணி பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் மிக உயர்ந்த கற்பனைகளாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நீர் எதிர்பார்க்குற அந்த ஸ்டாண்டர்ட் அதில் இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடவுளை நோக்கி, ஆண்டவரே எனக்கு கிருபை தரணும், கிருபை இருந்தால் தான் இதை நான் செய்ய முடியும் அப்படின்னு அவன் கதறணும். அதற்காகத்தான் அவர் அப்படி கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ மனுஷனுக்கு பாருங்கள், அவன் எபிலிட்டி, அவன் ஒர்த்து எதுவுமே கடவுளிடத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்க முடியாது. சரி, இப்படி சொல்லி தான் அவர் ரோமர் 1-2 அதிகாரத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார், பவுல் எழுதி முடிக்கிறார். அப்போது தன்னிடத்தில் இல்லாத ஒரு நீதி, அதாவது மனுஷனிடத்தில் இல்லாத ஒரு நீதி எப்படி மனுஷனுக்கு கிடைக்கிறது? அதான் அந்த அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி தன்னிடத்தில் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு நீதி எப்படி அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? இங்கே தான் இயேசுவை பற்றிய சுவிசேஷம் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சுவிசேஷம் இந்த இடத்துல தான் கிறிஸ்தவத்துக்கும் மதங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அதாவது கிறிஸ்தவம் என்ன சொல்லுது, மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. எல்லா மதங்களும் ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க? மனுஷன் பாவியாக தான் இருக்கிறான், மனுஷன் கடவுள் இடத்துல போகணுன்னா இவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணணும். மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ கடவுள் இடத்துல போகணுன்னா நீ இங்கே வரணும், இங்கே வா, அங்கே வா, இவ்வளோ கொடு, இந்த காணிக்கை கொடு, இப்படி கொடு, அப்படி தவம் இரு, அப்படி இருன்ட்டு பல கண்டிஷன்ஸு. ஏன்னா மனிதர்கள் அவர்களுடைய மூளை அறிவில் அவங்க கடவுளை எப்படி அடையிறது, எப்படி கடவுளிடத்தில் போகுது அப்படின்றதுக்காக அவங்க பல வழிகளை வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டு அப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ரொம்ப பெருசு, பிரச்சனை தலைக்கு மேலே. இது மனுஷனிடத்தில் எந்த சொல்யூஷனும் கிடையாது, இருக்க முடியாது.
முடியாது. அந்த நாடக கதாசிரியர் மாதிரி தான் எழுதுகிறாரு. அதாவது மனுஷனிடத்தில் இந்த சொல்யூஷன், அதாவது இந்த பாவத்துக்கு நிவாரணம் மனுஷனிடத்தில் இருக்க முடியாது. இது கடவுள் தான் வந்து அதை செய்ய முடியும். அதனால தான் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது வைத்து நம்மை தண்டிக்காமல் அவரை தண்டித்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. அப்போ அதுதான் கிறிஸ்துவம் சொல்லுகிறது. எப்படி தம்முடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்பியிருக்கிறார். அப்போ அனுப்பி அவர் நீதியை நம்ம மேலே அவர் போட்டிருக்கிறார். எப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி அந்த நீதியை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய அந்த பர்ஃபெக்ட் மாரல் கேரக்டர், அவருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய நீதி நம்மேல் அது அப்படியே போர்த்தப்படுகிறது, ஒரு ட்ரெஸ் மாதிரி. அப்போ போர்த்தப்படும் போது இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா? சில நம்பவே முடியல பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. நம்பவே முடியல. ஆனால் இப்படி நம்ம போத்திருக்க இதை எனக்கு விளங்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்களா? ஆமாம், நானும் சொல்கிறேன், எனக்கும் விளங்கலை. ஏன்னா அது கடவுள் தம்முடைய திட்டத்தில் ஞானத்தினால் செஞ்ச அற்புதமான ஒரு காரியம். இந்த ரட்சிப்புன்றது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம். நம்ம மூளை அறிவுக்கு எட்டாத விதத்தில் கடவுள் அதை வைத்திருக்கிறார் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் நமக்கு பதிலாளாக அவர் வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவன் சொல்லுது, நாம் ஒன்றும் செய்யலை, அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அதான் கிறிஸ்தவன் சொல்லுகிறது. நாம் ஒன்றும் செய்யலை, அவரெல்லாம் செஞ்சுட்டார். ஆனால் மதங்கள் என்ன சொல்லு? மதங்கள் நீ இப்படி வா, இங்கே வா, அங்கே வா, இங்கே போ, அங்கே போ, இப்படி தவறு, இப்படி இரு, அப்படி இரு அப்படின்ற பல வழிகளை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுகிறது, இது நாம் எதுவும் செய்யலை, நம்மளால் செய்ய முடியாது. ஏன் நம்மளால் செய்ய முடியாது? ஏன் மனுஷன் சோம்பேறி அதனால் செய்ய முடியாதா? கிடையாது. இந்த பாவத்துக்கு நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியாது. மனுஷனிடத்தில் சொல்யூஷன் இல்லை. அதனால் கடவுளே என்ன பண்ணுறாரு? நானே என் குமாரனை அனுப்பி இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இந்த மனுக்குலத்தின் அத்தனை பாவங்களை அவர் மேலே வச்சு அவரை பதிலாளாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் மனுக்குலத்தை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நமக்கு ஒரு சொல்யூஷனை கடவுள் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். கடவுள் ஒருத்தர் தான் இதை செய்ய முடியும். ஆகவே தான் அவர் அதை செய்கிறார். அவர் ஒருத்தரால் தான் செய்ய முடியும். கடவுள் எதிர்பார்க்கிற அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அந்த பரிபூர்ணம் மனுஷனிடத்தில் இல்லாததுனால அவர் ஒருவரால் தான் இதை செய்ய முடியும். அவர்தான் சாமர்த்தியம் உள்ளவர், அவர்தான் யோக்கியமானவர், அவர்தான் இதை செய்ய முடியும். அதனால் அவர் செஞ்சார். இப்போ நான் அவர் செஞ்சதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதில் நான் ஒன்றுத்தையும் கூட்ட முடியாது, ஆட் பண்ண முடியாது, கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்ததை அப்படியே இலவசமாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் காஸ்பல். இதுதான் நட்ஷல். காஸ்பல் இன் எ நட்ஷல் அப்படின்னு சொன்னால், சுருக்கமாக சொன்னால் இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எதையும் செய்ய முடியாது, அவர் தான் செய்து விட்டார். இதைத்தான் கிருபையினாலே அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த கிருபை என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். இந்த கிருபை இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் கேரிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. CHARIS, கேரிஸ். கிருபை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஃபஸ்ட்டு கேரிஸ்னால் என்ன தெரியுமா? தானம், தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த கேரிஸ்லேருந்து தான் சேரிட்டி அப்படின்ற வார்த்தை வருது. இந்த சேரிட்டின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்ல தானம் பண்ணுறாரு, சேரிட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது கடவுள் அதாவது அளவு கடந்த விதத்தில் ஒரு பெரிய மனுஷன் அளவு கடந்த விதத்தில் திக்கற்றவர்களுக்கு, பலனற்றவர்களுக்கு, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு தம்முடைய அன்பின் நிமித்தமாக எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ தராரு. அதுதான் சேரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்க திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்க பலனற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்களால எதையுமே செய்ய முடியாது, அவங்க எதையும் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற லெவலில் ஜனங்கள் இருக்கும்போது ஒருத்தர் அவருக்குன்ட்டு அவங்களுக்காக அளவு கடந்த விதத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் சேரிட்டி, அதுதான் கேரிஸ். அந்த கேரிஸ் தான் கிரேஸ் அப்படின்ட்டு பேர். சரி, இன்னொரு வார்த்தையும் இருக்குது அதுக்கு. இன்னொரு வார்த்தை என்னென்னா கேரஸ் அப்படின்ட்டு. கெரஸ்னால் அரவணைப்பது, கட்டி தழுவுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேரிஸு இதுதான் கிரேஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு பாருங்கள். கிருபைனா என்னது?
தகுதியே இல்லை, நம்மளால் பலனே கிடையாது, எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு முடியாதுன்ற அப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்துக்கு கடவுள் எல்லாவற்றையும் அளவு கடந்த விதத்தில் அவர் கொடுக்கிறார். கொடுத்து கட்டி அரவணைத்து கொள்கிறார். அதுதான் கிரேஸ், அதுதான் கிருபையாய் இருக்கிறது. சரி, இப்போ அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். கேரிஸ் என்றால் கிரேஸ் என்றால். ஸோ எதற்கும் தகுதியற்ற ஒருவருக்கு தேவன் எல்லாவற்றையும் அவர் அளவு கடந்த விதத்தில் தருகிறார். ஸோ அவருக்கு அப்போது கடவுள் அவருக்கு தரணும்னு எதுவும் அவசியம் இல்லை. கடவுள் மனுக்குலத்துக்கு தரணும்னு எதுவும் அவசியம் இல்லை. தர்றதில் எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் பாவிகள், கெட்டு போனவர்கள். அவங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்லை. தரலைன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. தரலைன்னா கடவுளை அவர் நீதியற்றவர்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஸோ ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நீதிபதி பொல்லாதவர்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை, என்ன நீதி செய்யணுமோ அதை செய்கிறாரு அவர். அதனால் அவரை நம்ம அந்த நீதிபதியை நம்ம பழிக்க முடியாது, நம்ம எதையும் சொல்ல முடியாது. கடவுளும் அப்படித்தான். நமக்கெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் நம்மளை தண்டிக்க தான் செய்யணும். இன்னும் கேட்டால் நம்மளை தண்டிக்க தான் செய்யணும். அதுதான் நியாயம். ஆனால் அந்த நியாயத்தை காட்டிலும் மேலானது கிருபை. அதுதான் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. நியாயத்தை காட்டிலும் மேலானது அந்த கிருபையாக இருக்கிறது. சரி, இந்த வசனத்தில் 4 காரியங்கள் இருக்குது. அதான் இப்போ நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் 4 காரியங்கள் இருக்குது. நம்ம படித்தோமே, இலவசமாய், அது திரும்ப படிங்க. இலவசமாய், தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி பை ஹிஸ் கிரேஸ் த்ரூ தி ரிடம்ஷன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் இருக்கு. அப்போ ஜஸ்டிஃபைட், முதலாவது வார்த்தை ஜஸ்டிஃபைட், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 2வது வார்த்தை ஃப்ரீலி, இலவசமாய். 3வது வார்த்தை கிருபையினாலே, பை கிரேஸ். 4வது வார்த்தை மீட்பை கொண்டு, த்ரூ ரிடம்ஷன். இந்த 4 தானே இருக்குது அதில், அந்த வசனத்தில். அதான் அந்த சொல்யூஷன். அதான் சொன்னோம், பிரச்சனைக்கு பதிலான வசனம் அந்த வசனம் தான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபைடு, அப்புறம் ஃப்ரீலி பை கிரேஸ் த்ரூ ரிடம்ஷன். சரி, இப்போ நம்ம இந்த ஜஸ்டிஃபைடு இந்த வார்த்தையை பார்ப்போம். அதாவது நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ 24வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதாவது எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? இலவசமாய் ஆக்கப்படுகிறார்கள். அது எப்படி கிருபையினாலே உண்டாகிறது? அது எப்படி மீட்பை கொண்டு நடைபெறுகிறது? அப்போ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், அது இலவசமாய் செய்யப்படுகிறது, அது கிருபையினாலே உண்டாகிறது, அது மீட்பை கொண்டு நடைபெறுகிறது. அதான். ஸோ அப்போ முதலாவது வார்த்தை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ 24வது வசனம் சொல்லுது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த 24வது வசனத்தில் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்ன்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 23ஆம் வசனத்துக்கு நாம் செல்ல வேண்டும். 23வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஆல் ஹவ் சின்ட் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது. அது முன்னாடி வசனம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க. எல்லாருமே, ஒருத்தர் கூட பாவம் செய்யாமல் இல்லை. அப்போ எல்லாருக்குமே தேவ மகிமை இல்லை. ஆதாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்கும்போது அவன் மேலே ஒரு தேவ மகிமை இருந்துச்சு. அந்த மகிமையை அவன் இழந்தான். இதை நம்ம பார்க்க போகிறப்போ, அதாவது 24வது வசனத்தில் நீதிமான்கள் ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்ய தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். 23வது வசனம் என்ன சொல்லுது? யாருக்குமே எதையும் பெற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுது. யாருக்குமே எதையுமே பெறுவதற்கு, கடவுளிடத்திலிருந்து பெறுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய்விட்டார்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒருத்தனுக்கும் ஒரு தகுதியுமே கிடையாது என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தகுதியற்ற மனிதர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் தருகிறான்னு 24வது வசனம் சொல்லுது. அப்போ தருகிறதுல பெரிய ஈவு என்னன்னா, ரட்சிப்பு என்ற ஈவு. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்ற அந்த ஈவு தான்
அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது. எப்படிப்பட்ட மனிதர்கள்? யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்குமே, எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறதுக்கு எல்லாரும், ஏன்னா எல்லாருமே தேவனுடைய கோபாக்கியனுக்கு கீழே இருந்திருக்கிறாங்க. அப்படி தகுதியே இல்லாத மனுஷர்களுக்கு கடவுள் வந்து நீதிமான்கள் ஆக்குறாராம். ஏன்னா ஏன் தெரியுமா? கிருபையினாலே அதை சொல்கிறோம். ஏன் கிருபைனா, கிருபையினாலே தகுதியற்றவர்களுக்கு. அப்போ எல்லாருமே வந்து பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாருமே தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க, எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ அதுதான் குவாலிஃபிகேஷனு. எல்லாருமே தகுதியற்றவங்க, தகுதியே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா தகுதியே இல்லைன்னு? உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னா தகுதியே இருக்கக்கூடாது, தகுதியே இல்லை. அதனால தான் கடவுள் அவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. சரி, அந்த இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? ஆல் ஹேவ் சின் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஃபாலன் ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ரேஸில் ஓடுறீங்க, ஓகே, 1 மைல் ரேஸ்ன்னு வச்சுப்போமே. அந்த 1 மைல் ரேஸில் ஓடும்போது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவுலையே வந்து உங்களால் வந்து ஓட முடியாமல் அப்படியே பாதியிலே அந்த ஓட்டத்தை முடிச்சுக்கிறீங்க. உங்களால் ஓட முடியும். உங்களுக்கு பலவீனத்து நிமித்தமாக, உங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக என்னாச்சுன்னா உங்களால் ஃபுல்லாக ஓட முடியவில்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது. அந்த கடவுள் நமக்காக வச்சுருக்கிற அந்த வாழ்க்கை பயணத்தை வாழ முடியாமல் நம்ம அப்படி இருக்கிறோம். அதாவது பாவம்னு ஒன்று நம்மளை இழுத்து போடுது. கடவுள் வந்து நம்மளை நல்ல விதத்துக்காக, நல்ல அவர் வைத்திருக்கிற வாழ்க்கைக்காக ஓடுவதற்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய பாவங்களை நிமித்தமாக, நம்முடைய தகுதி இன்மை நிமித்தமாக என்னென்னா நம்மளால் ஓட முடியாமல் நாம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா பாதியிலே நம்ம அந்த ரேஸை விட்டு விலகி என்ன ஆச்சு, உங்களை கண்டம் பண்ணி ஓரத்தில் வச்சிடுறாங்க. அதுதான் வந்து ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுட்டாங்க இல்லையா? அப்போ தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்களுக்காக நம்ம வாழ முடியாமல் இருக்கிறோம். அப்படி வாழ முடியாமல் ஏன் இருக்கிறோன்னா, நமக்குள்ளேயே ஒரு பலவீனம் இருக்குது. அது என்ன பலவீனம்? பாவம். அந்த பாவம், அதனால் நம்மளால் கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை பயணத்தை வாழ முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் கடவுளுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறோம், சட்டப்படி குற்றவாளிகளாக இருக்கிறோம். இதனால தான் என்ன ஆச்சுன்னா, கடவுள் நமக்காக வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல், ஓட முடியாமல் பாதியிலே அப்படி போயிட்டோம். அதுதான் fallen short of the glory of God. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை அவர் நீதிமான்கள் ஆக்குகிறாராம். அப்போ தேவனிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் வந்து நிற்கக்கூடிய திராணியை அவர் கொடுக்குறாரு. எப்படி? இப்படிப்பட்ட மனுஷங்களை, அதாவது கடவுளுக்கு முன்பாக பலவீனர்களும் குற்றவாளிகளுமாக இருக்கிற மக்களை அவர் ரட்சித்து அப்படி கொண்டு வருகிறான். ஸோ அப்படி அவர் நீதிமான்கள் ஆக்குங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் அவர் நீதிமான்கள் ஆக்குகிறாரா. இப்போ நீதிமான்கள் ஆக்குகிறாருன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுறது இல்லையா? இல்லை, அது இல்லை, அதுக்கும் மேலே. ஆக்சுவலாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்னா பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லை, அதுதான் கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. பாவமே இல்லாத மாதிரி நம்மளை பார்க்குறாராம். அதான் நீதிமான்களாக்கப்படுகிறார். இப்போ நீங்கள் ஜெயிலில் வந்து நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஜெயிலில் குற்றவாளிகள் இருக்கும்போது அவங்களுடைய உறவினர்கள்லாம் வெளியே இருந்து அவங்கள வந்து பார்ப்பாங்க இல்லையா? அவங்க அம்மா, அவங்க மனைவி எல்லாம் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க அம்மாகிட்ட கேட்டு பாருங்கள், அவன் நல்ல பிள்ளை தான், ஆனால் ஏதோ எப்படி இதில் போய் மாட்டினான்னு தெரியலங்க அப்படின்ட்டு. அவங்க மனைவி கிட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர் நல்லவருங்க, அவர் எந்த தப்புமே பண்ணல, ஏதோ கூட இருந்தவங்க தான் கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 100% நம்புகிறாங்க, இவர் நல்லவர், இவர் எந்த குற்றமும் செய்யலைன்ட்டு நம்புகிறாங்க. ஆனால் அதை போய் நீங்கள் ஒரு ஜட்ஜுக்கிட்ட கோர்ட்டில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க வெளியே விட மாட்டாங்க இல்லையா? ஜட்ஜு சொல்லணும் இவன் ஒரு குற்றமும் செய்யவில்லைன்ட்டு. அப்போ பரலோக பிதா நம்ம பார்த்து சொல்லணும், இவர் ஒரு குற்றமும் செய்யலைன்ட்டு, இவன் செய்யலைன்ட்டு பரலோக பிதா நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் சர்டிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அதிலேருந்து விடுவிக்கப்பட முடியும். இப்போ நீதிமான்கள் ஆக்கப்படுறதுன்றது கடவுளே நமக்கு சர்டிஃபை பண்ணணும், நம்மக்கிட்ட ஒரு குற்றத்தையும் அவர் பார்க்கவில்லை என்று. அது எப்படி முடியும்? அது முடியாது இல்லை. அது எப்படி? நம்ம தான் குற்றவாளிகளாக இருக்கிறோமே, அப்போ அப்படி முடியாது இல்லையா? ஸோ அப்போ
நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை தான் நமக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் கடவுள் வந்து நம்மை குற்றவாளிகளாய் அவர் பார்க்கக்கூடாதுன்னா வந்து அவர் வேறு விதத்தில் நம்மளை பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கறது? கடவுள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் நம்மை பார்த்தார்னா நம்ம குற்றவாளிகள் தான். ஆனால் நம்மளையே அவர் பார்க்காம அவர் குமாரன் மூலமாய் நம்மை பார்க்கிறார். நம்ம அப்படி பார்க்கும்போது அவர் குமாரனுடைய நீதியை நம்மேல் அவர் போர்த்துகிறார். அப்போ பார்க்கும்போது அவர் குமாரனின் நீதி தான் நம்மளுக்கு தெரியுது. பிசாசு வந்து நிறைய நேரத்தில் நம்ம தப்பு செய்கிறம்போது வந்து குற்றம் பற்றியா நீ இதை பண்ணிட்டேன்ட்டு. அப்போ பிசாசு வந்து கடவுள்கிட்ட போய் சொல்லுவானாம். அப்போ சொல்லும்போது பாருங்கள் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு கடவுள் வந்து பார்ப்பாராம். அப்படி மேலே கீழே ஃபுல்லாக நம்மளை பார்ப்பார். நான் எதையுமே பார்க்கலையே அவன்கிட்டன்னு. ஏன்னா மேலே வந்து குமாரனின் நீதி நம்ம மேலே இருக்குது. நான் இதோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த தப்பு பண்ணிட்டான்ட்டு, இதோ இங்கே பாருங்கள் இல்லையே, ஃபுல்லாக நீதியினால் மூடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நீதி அவன் மேலே இருக்குது. நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீ தான் அவனை குற்றமாய் பார்க்கிறாய், நான் அவனை குற்றவாளியாய் பார்க்கவில்லை. ஏன்னா என் குமாரனின் நீதி அவன் மேலே போர்த்தப்பட்டிருக்கிறது, நான் அப்படி பார்க்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். பாருங்கள், இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. இப்போ எல்லாம் பிரைட் ஆகிட்டாங்க. இப்போ ஓகே, காலையிலேருந்து ஒரே சண்டையாக இருக்குது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் அவர் என்ன நினைக்கிறாரு, சரி காலையிலேருந்து சண்டையாக இருக்குது, எப்படியாலும் இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவி கிட்ட போயிட்டு ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்றாரு. நான் உன்னை மன்னித்து. காலையிலேருந்து சண்டை நடந்துட்டுருக்கு. இவர் போய் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னித்து விட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் காலையில் ஆரம்பித்த சண்டை திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் நான் உன்னை மன்னித்த மாதிரியும்னு அர்த்தம். ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்கல. அவங்க நான் குற்றமே செய்யலைன்னு நீ சொல்லு, ஏன்ட்ட தப்பே இல்லைன்னு நீ சொல்லு அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நீதிமானாக்கப்படுறது. அதாவது கடவுள் நம்மளை பார்க்கும்போது நம்மக்கிட்ட குற்றமே இல்லைன்னு பார்க்கணும். குற்றமே இல்லைன்னு எப்படி பார்க்கறது? அவர் நீதி நம்ம மேலே இருந்தால் தான் அப்படி பார்க்க முடியும். அதாவது அப்பொழுக்கற்றவனாக, குற்றம் இல்லாதவனாக, நீதிமானாக என் குமாரன் எப்படிப்பட்டவரோ அப்படி உன்னை காண்கிறேன். அதுதான் நீதிமானாக்கப்படுவது. அப்போ எவ்வளோ பெருசு பாருங்கள். இது பாவம் மன்னிப்பை காட்டிலும் பெருசு. பாவம் மன்னிப்புனா என்ன? பாவம் செஞ்சோம் மன்னிச்சிட்டாரு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. நீதிமானாக்கப்படுறது அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு. பாவத்தை மன்னிப்பது மட்டும் இல்லை, பாவமே செய்யாதவனை போல என்னை பார்க்கிறார். அப்படி தான் நீதிமானாக என்னை பார்க்கிறார். ஏன் நீதிமானாக என்னை பார்க்குறாருன்னா, நீதிமானின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு சொந்தம். அதை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். நீதிமான்கள் அப்போ முதல் வார்த்தை ஜஸ்டிஃபைடு, நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரெண்டாவது வார்த்தை ஃப்ரீலி, இலவசமாய். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இலவசமாய், ஃப்ரீலி. இலவசம்னு ஒன்று ஜனங்கள் வாயை பழக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த உலகத்தில். இதை வாங்கினா இது ஃப்ரீ, இதை வாங்கினா இது ஃப்ரீ, தங்கம் வாங்கினா 2 கிராம் எக்ஸ்ட்ரா அது ஃப்ரீ. அந்த தங்கத்தை கூட கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும், அது உண்மையிலே ஃப்ரீ தானா அப்படின்ட்டு. ஏன்னா இலவசம்னு வரும்போதே அதில் ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் இலவசம்னு. ஸோ இந்த உலகத்தில் பல இலவசங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற இலவசம் இருக்குது பாருங்கள், உலகமகா இலவசம். இந்த இலவசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான குவாலிட்டியான இலவசமாக இருக்கிறது. கடவுள் ஏன் நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார்? நம்ம ஏதோ அவருக்கு தேவை அப்படின்னா நீதிமான்கள் ஆக்குகிறார்? இல்லை நம்ம திறமசாலிகள் அப்படின்னு அவர் நீதிமான்கள் ஆக்குகிறாரா? இல்லை, அப்படி அவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்குவது இல்லை. இந்த ஃப்ரீலின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதை கிரீக்கில் எழுதியிருக்கிறாங்க புதிய ஏற்பாடுலையா. இந்த கிரீக்கில் இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது இயேசு சுவிசேஷத்தில் யோவான் 15:25 ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறாரு? யூதர்கள்கிட்ட இயேசு போகும்போது ஒரு வார்த்தையை அவரை குறித்து சொல்கிறாரு. அதாவது காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இயேசு
காரணமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய, அதாவது யூதர்களோட ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்குது. நடக்கும்போது இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, காரணமில்லாமல் என்னை பகைத்தார்கள்ன்ட்டு ஏசாயாவில் எழுதியிருக்குது. காரணமே இல்லாமல் இயேசுவை பகைத்தார்கள். அந்த காரணம் இல்லாமல்ன்ற அந்த கிரீக் வார்த்தை அதுதான் ஃப்ரீலின்ற இந்த வார்த்தை, இலவசன்ற மீனிங்கில் இருக்கிற ஒரு வார்த்தை இது. இதே வார்த்தை, இதே கிரேக்க மொழி வார்த்தையை தான் அந்த இலவசமாய் நம்ம படித்தோம்ல ரோமரில் இப்போ படித்தோம்னா இலவசமாக அவருடைய கிருபையினெல்லாம், அந்த இலவசன்ற வார்த்தையும் இந்த காரணம் இல்லாமல்ன்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை. அப்போது அந்த இலவசம்னு என்ன அர்த்தம்னா, காரணமே இல்லை. கடவுள் ஏன் நம்மளை ரட்சித்தார், ஏன் நம்மளை நீதிமான்களாக்கினார்? காரணமே இல்லை. காரணமே இல்லாமல் நம்ம நீதிமானாக்குகிறார். காரணமே இல்லாமல் பகைக்கப்பட்டவர் அவர். காரணமே இல்லாமல் நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம், பாருங்கள் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார். பாருங்க நம்ம ஏன் நீதிமானாக்குறாங்க, நமக்காக ஏன் மரிச்சார் அப்படின்ட்டு ஒரு ஆங்கில போயட் ஒருத்தர், ஒரு சாங் ரைட்டர். அப்போ நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அவர் பாடல்களை கேட்பேன். ஆண்ட்ரே கவுச்சு அப்படின்ற ஒருத்தர் அவருடைய பாடலில் எழுதுகிறாரு, நமக்காக ஏன் மரிச்சார் அப்படின்ட்டு. அவர் எழுதுகிறார் பாருங்க, ஐ டோன்ட் நோ ஒய் ஜீசஸ் லவ்ஸ் மீ. இயேசு என்னை ஏன் நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியலங்க. ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ ரியலி கேர்ட். அவர் ஏன் என்னை பற்றி நினைக்கணும், என்னை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கணும், எனக்கு புரியலைங்க. ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ சாக்ரிஃபைஸ்ட் ஹிஸ் லைஃப் ஃபார் மீ. அவர் வாழ்க்கையை, அவர் ஜீவனை எனக்காக ஏன் பலியாக கொடுத்தாருன்னு ஏன் எனக்குன்னு புரியல. கேட்டு பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பட் ஐ எம் கிளாட் ஹீ டிட். ஆனால் அவர் அப்படி செய்ததை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேர் வில் ஐ பி இஃப் ஜீசஸ் டிட்ன்ட் லவ் மீ. இயேசு என்னை நேசிக்கலைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன் அப்படின்றாரு. வேர் வில் ஐ பி இஃப் ஜீசஸ் டிட்ன்ட் கேர். அவர் என்னை பற்றி கரிசனை உள்ளவராக இல்லைன்னா நான் இந்நேரம் எங்கே இருந்திருப்பேன், என்ன ஆகியிருப்பேன் அப்படின்ட்டு அவர் பாடுறாரு பாருங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு கிருபைனா என்னன்னு அவருக்கு விளங்கிருச்சு பாருங்க. அவர் தன் வாழ்க்கையை பார்க்குறார், தன் ஜீவியத்தை பார்க்குறாரு, நினைக்கிறாரு, இந்த கடவுள் ஏன்ட்ட வரணும், ஏன் பாவத்தை மன்னிக்கணும், ஏன் என்ன நீதிமானாக்கணும், ஏன் என்கிட்ட வரணும், அவர் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நினச்சி பார்க்குறேன், காரணமே எனக்கு புரியல. இப்போ தான் புரியுது அவர் கிருபை அப்படின்ட்டு அவர் எழுதுகிறார். காரணமே இல்லை, அவர் நம்மளை ஏன் ரட்சிக்கணுங்க, காரணமே இல்லை. ஒரே ஒரு காரணத்தை சொல்லணுன்னா ஒன்று சொல்லலாம், அவர் அன்பாக இருக்கிறதுனால அவர் நம்மளை நேசித்தார். அதுதான் கிருபை. இலவசமாக என்ற வார்த்தைக்கு அர்த்தமே காரணமே இல்லாமல் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் இயேசு என் வாழ்க்கையில் மட்டும் வரலன்னா நான் என்னாகி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. அதுதான் கிருபை. ஏன் பண்ணார், காரணமே இல்லாமல் அவர் செஞ்சுருக்கிறார். அதுதான் அந்த ஃப்ரீலின்ற அந்த வார்த்தை. நான் பெரிய பாவின்றதுனால என்னை ரட்சிக்கலை, நான் பெரிய யோகியன்றதுனால என்னை ரட்சிக்கலை, இது அவர் கிருபை. இதுதான் ஃப்ரீலி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்த வார்த்தை என்னது, கிரேஸ், கிருபையினாலே அப்படின்ட்டு. கிருபையினாலே அப்படின்னு பார்த்தோம்ல, அதான மூணாவது வார்த்தை. கிரேஸ் மீன்ஸ் ஒரு பெரிய மனுஷன், ஒன்றுக்குமே தகுதி இல்லாத ஒருவருக்கு என்ன எல்லாவற்றையும் கொடுக்குறார். அதாவது ஒரு பெரிய மனிதர், அவரை ரீச்சே பண்ண முடியாது. அவர் கீழே இறங்கி கீழே ஒருத்தன் இருக்கிறவன்கிட்ட கையை கொடுத்து அவனை தூக்கி விட்டு அவனை அணைத்து கொள்கிறார், அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறார். அதுதான் கிரேஸு அப்படின்னு பார்த்தோம். இப்போ யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து, அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் அவரை தந்தார் அப்படின்னு சொல்லுது அந்த வசனம். குமாரனை இப்போ அவரை அன்பு கூர்ந்ததுனால யாரை தந்தார், இயேசுவை நமக்கு தந்தார். அவர் குமாரனை நமக்கு தந்தார். கடவுள்கிட்ட இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அவர் குமாரன் தான். கடவுள் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒன்று பெஸ்ட்டாக இருக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இயேசு தான். அந்த பெஸ்ட்டையே நமக்காக கொடுத்துட்டாரு. அப்படின்னா நம்ம அவருக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்மளை அவ்வளோ வேல்யூ பண்ண போய் தான் அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டையே நமக்கு கொடுத்துட்டாரு. கடவுளால் எல்லாம் முடியுமா, எல்லாம் முடியும்ல. கடவுளால் முடியாத ஒன்று இருக்கா, இல்லை. கடவுளால் எல்லாம் முடியும். ஆனால் கடவுளால் ஒன்று முடியாது. ஏன் தெரியுமா, என்ன தெரியுமா, கடவுளால் ஒன்று முடியாது. இவரை காட்டிலும் பெஸ்ட்டு ஏதாவது கொண்டு வர முடியும்னா முடியாது. இயேசுவை காட்டிலும் பெஸ்ட்டு கடவுள்கிட்டே கிடையாது. அந்த பெஸ்ட்டையே நமக்கு கொடுத்துட்டாரு.
அதுதான் கிருபை, அதுதான் கிருபையாக இருக்குது. குமாரனை காட்டிலும் பெஸ்ட்டு அவர்கிட்ட கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு, நம்ம எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிறோம் பாருங்கள். அதுதான் கிருபையாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் அந்த காலத்தில் அவர் தான் வந்து சர்ச் ரிஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து உண்டாக்குனவர் பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிற ஒரு முறை அவர் சொன்ன இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறாரு: If the world had treated me how it treated God, I would have kicked the wretched thing into pieces அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? கடவுளுக்கு மனுக்குலம் துரோகம் பண்ண மாதிரி எனக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா அவங்கள அடித்து நொறுக்கி தூள் ஆக்கியிருப்பேன் அப்படின்றார். அவர் பெரிய பிரசங்கியாருங்க. அவர் பெரிய ரோமன் கேத்தலிக்லேருந்து இதுவே ஒரு ரிஃபர்மேஷனை உண்டாக்குனவர். அவர் சொல்கிறாரு, கடவுளுக்கு மனுக்குலம் பண்ணின துரோகம் மாதிரி எனக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தால் அவங்கள அடித்து நொறுக்கி தூள் ஆக்கியிருப்பேன், அதை தான் நான் செஞ்சுருப்பேன் அப்படின்றாரு. அப்படி துரோகம் பண்ணின மக்களுக்கு கடவுள் தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதான் கிருபை பாருங்கள். கிருபை வந்து சாதாரணம் கிடையாது. ஸோ பாருங்க, கடவுள் இப்படி துரோகம் பண்ணின மனுக்குலத்தில் கடவுள் ஒரே ஒருத்தரை ரட்சித்தாலே அது பெரிய கிருபைன்னா. ஏன்னா எல்லாருமே பாவிகள், எல்லாருமே கடவுளுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை கடவுள் ரட்சித்தாலே அது பெரிய கிருபைன்னு சொல்லலாம். ஒருவேளை 2 பேரை ரட்சித்திருந்தால் அது பெரிய தயவு, பெரிய கிருபைன்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் வந்து அப்படி இல்லை. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும், இன்னும் பிறக்க போகிற அத்தனை பேருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய கிருபையாக இருக்கிறது. அதுதான் கிருபை. இந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை நினைத்து பாருங்கள். அப்போ இந்த கிருபையை பற்றி சில காரியங்கள் சொல்லலாம். ஹிஸ் கிரேஸ் இஸ் சாவரேன்னா அவர் யார் நினச்சிருக்கிறாரோ அவர் நினைத்தவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்குறாரு. அதான் கிருபை. கிரேஸ் இஸ் சாவரேன் ஏன் சொல்கிறோன்னா, அவர் நினச்சவங்களுக்கு அவர் கிருபை தராரு. நம்ம நினச்சிருப்போம் இவனுக்கெல்லாமா கிருபை, இவன் எவ்வளோ மோசமானவனாக இருக்கிறான். மோசமானவர்களை கூட அவர் கிருபை காட்டுகிறாரு. ஏன்னா அவர் யாருக்கு கிருபை காட்டணும்னு அவர் நினச்சிட்டாரோ அவர் கிருபை காட்டுறாரு. அதனால் நம்ம எதுவுமே அவர்கிட்ட கேட்க முடியாது, இவனுக்கெல்லாமா கிருபை காட்டினீங்க, இவன் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ பெரிய மோசமான ஆட்கள், நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா அவர் கிருபை யாருக்கெல்லாம் காட்டணுமோ அவனுக்கெல்லாம் காட்டுறாரு. எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், எவனுக்கெல்லாம் கிருபையும் அவனுக்கெல்லாம் நான் கிருபை காட்டுவேன்றாரு. எவன் மேலே இருக்க பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் மேலும் இரக்கமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் மேலும் கிருபையாக இருக்கிறாரு. இரக்கம் வந்து நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது, கிருபை வந்து அதுவாக வந்து கொடுக்கும். அப்போ கேட்டு வாங்கினாங்க கடவுளிடத்தில் கடவுளின் அன்பை. இரக்கம் அவர் நினச்சா அப்படி கொஞ்சம் பிச்சை மாதிரி போடலாம், அதுதான் இரக்கம் இல்லையா? நம்ம வந்து பெக்கர்ஸுக்கு போடுறோன்னா அதுக்கு பேர் இரக்கம். ஆனால் கிருபை அப்படி கிடையாது. கிருபை வந்து தன்னால் வந்து கொடுக்கும். அப்படி தான் இருந்தது. குமாரனையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அதான் அவர் யாருக்கு கிருபை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் அவர் நினச்சிருக்கிறார், நான் இவனுக்கு கிருபை காட்டணும். நீங்களும் நானும் இன்றைக்கு கடவுள் கிருபை காட்ட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இல்லைன்னா நம்ம இங்கெல்லாம் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்டதாக இருக்குது. அதான் காட்ஸ் கிரேஸ் இஸ் சாவரேன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, கடவுளுடைய கிருபை நிபந்தனையற்றது, அன்கண்டிஷனல். நம்மக்கிட்ட எதனா இருக்குன்னா கடவுள் நம்மளை ரட்சித்தார், நம்ம யோக்கியமாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட பெரிய திறமை இருக்குது அப்படின்ற கடவுள் நம்மளை ரட்சிக்கலை. அவருக்கு கண்டிஷன் போட்டால் நமக்கு அவர் கிருபை காட்டவே முடியாது. எந்த கண்டிஷனும் இல்லாமல் கடவுளை வந்து அவர் கிருபையை நம்மேல் காட்டுகிறார். நம்மளை கடவுள் வந்து ஏறெடுத்து கூட பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பேற்பட்டவர்களாக துரோகமுள்ள மனுக்குலமாக இருக்கிற இந்த மனுக்குலத்துக்கு கடவுள் கிருபை காட்டியிருக்கிறார். அப்படின்னா கடவுள் எந்த கண்டிஷனும் போடல. அன்கண்டிஷனல் கிரேஸ் இஸ் அன்கண்டிஷனல் இல்லையா? ஸோ இப்போ இந்த கடவுள் நம்மளை நினைக்கவே வேண்டாம். ஆனால் வார்த்தை அவருடைய வசனம் சொல்லுது, இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ். அவர் நம்ம பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் பாருங்கள், கடவுள் வந்து நம்மளை ஏன் நினைக்க வேண்டாம், அவர் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கிருபை காண்பிக்கிறார் பாருங்கள். இது வந்து தேவ தூதர்களுக்கு கூட இதெல்லாம் இந்த கிருபையை வந்து விளங்கி கொள்ள முடியல அப்படின்ட்டு நம்ம பேதுருவில் வாசிக்கிறோம். அவங்க கூட நமக்கு வந்திருக்கிற இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். அவங்க பார்க்க அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு நரகம்லாம் புரியுது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் தப்பு செஞ்சால் அவன் நரகத்துக்கு போயிடுவான், அது எல்லாருக்கும் தெரியுது. அது வந்து அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா நரகன்றது
பண்ணுறதுக்கு ஒரு புக் இருக்காது. எப்படி ரட்சிப்புன்றதுக்கு ரோமர் புத்தகம் இருக்குது. ரோமர் புத்தகம் மெயினாக ரட்சிப்பை பற்றியது. இப்போ ரட்சிப்புன்றதுக்கு ரோமர் புத்தகம் இருக்குல்ல, அது மாதிரி நரகத்தை சொல்கிறதுக்கு ஒரு புக்கு கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் விளங்கிடும் ஈஸியாக. அவன் தப்பு செஞ்சால் அவன் நரகத்துக்கு போகிறான். ஆனால் நரகத்துக்கு போக வேண்டிய மனுஷனை எப்படி ரட்சித்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறாருன்றது விளக்கி சொல்கிறதுக்கு தான் நமக்கு தேவையாக இருக்குது. அதை தான் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியல. இதை தேவ தூதர்கள் கூட புரிந்து கொள்ள முடியல. அவங்களுக்கு இன்றைக்கி தான் புரியுது அவங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்காக இந்த கிருபை விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்கள். நமக்கு பின்னாடி ஒரு க்ரௌடு இருக்குது பாருங்கள். அந்த அந்த அதான் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு க்ரௌடு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த க்ரௌடு தான் தேவ தூதர்கள் க்ரௌடு. அவங்களுக்கு கிருபை இப்போ தான் அவங்களுக்கு கிருபை விளங்குது. அதாவது தேவகுமாரன் அவங்க தேவகுமாரனை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இயேசு சிலுவையில் மரிக்கும்போது பார்த்துருக்குறாங்க. மரிக்கும்போது ஏன் தேவகுமாரன் இப்படி அமைதியாக இருக்கிறாரு, ஏன் அவர் இறங்கி வரக்கூடாது அப்படிலாம் அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படி நினச்சிருப்பாங்க. பிதா கிட்ட கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே போகவா, இப்பயே போய் ஒரே ஒரு வாளில் நான் போனேன்னா எல்லாரையும் சாகடிச்சிருவேனே அப்படின்ட்டு தேவ தூதர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. கடவுள் சொல்கிறார் அமைதியாருன்னு தூதர்கள் கிட்டலாம். ஏன்னா ஏன் அமைதியாருன்னு சொல்கிறாரு அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. அவங்களுக்கு செய்தியை சொல்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன் விளங்கலை? இன்றைக்கி தான் அவங்களுக்கு விளங்குது. கிருபையை பற்றி யாரெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கிருபையை அவங்க பார்க்குறாங்க. ஓ இதுக்காகத்தானா இவங்க மேலெல்லாம் இவ்வளோ கிருபை காட்டணும் அப்படின்றதுக்காகத்தானா, இவங்க யாருமே நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் கடவுள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாரா, இவ்வளோ கிருபையை இவங்க மேலே காண்பிக்கிறாரா. இப்போ தான் கிருபைனா என்னென்னு அவங்களுக்கு விளங்குது. அதுதான் கிருபையாக இருக்குது. ஸோ பை கிரேஸ் இஸ் அன்கண்டிஷனல் சொன்னேன். அது மட்டும் இல்லை, கிரேஸ் இஸ் எக்ஸாஸ்டிவ். அதாவது கிரேஸ் இஸ் கம்ப்ளீட்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது கடவுளுடைய கிருபை முழுமையானது. கடவுளுடைய கிருபை ஏதோ ரட்சித்து அவர் அப்படியே விட்டுட்டு சரி அப்படியே எப்படியாவது பரலோகத்துக்கு வா அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல. அவர் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய கிருபையில் வாழ்ந்து கிருபையை அனுபவித்து கடைசி நாள் வரைக்கும் நம்மளை வழுவாதபடி காத்து நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற வரைக்கும் அந்த கிருபை நம்மளை விடாது. கிருபை அப்படி. அதுதான் கிருபை இஸ் எக்ஸாஸ்டிவ். கிரேஸ் இஸ் எக்ஸாஸ்டிவ். அது மட்டும் இல்லை, கிரேஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். கிருபை மிக மிக எக்ஸ்பென்சிவ், விலையேற பெற்றது. கிருபை விலையேற பெற்றது. அது எதுவும் சாதாரண இதெல்லாம் கிடையாது. ரட்சிப்பு ரட்சிப்பு இலவசம். இலவசன்றதுனால அது சீப்பு கிடையாது இல்லையா? ஏன்னா அதுக்காக கடவுள் மாசற்ற ஒருவரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. குற்றமே இல்லாத ஒருவரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மாசு உள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட குற்றமே இல்லாத மாசே இல்லாத ஒருவர் இந்த முழு உலகத்தில் எங்கே தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கடவுள் அவரையே கொடுத்து அவருடைய ஜீவனையே கொடுத்துருக்காரு. இதுக்கு விலைக்கிரயம் கடவுளுடைய ஜீவன், அவருடைய ஜீவன், இயேசுவின் ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன் எக்ஸ்பென்சிவ்? நம்மளால் வாங்க முடியாதுன்றதுனால தான் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட சொத்துக்களையும் அண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த ரட்சிப்பை வாங்க முடியும் அப்படின்னா முடியவே முடியாது. அது முடியாதுன்றதுனால தான் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இலவசமாய் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருத்தர் கூட இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அதனால தான் இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அது மிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அதுதான் கிருபை என்ற வார்த்தை. ஓகே, அடுத்தது 4வது மீட்பு, ரெடம்ஷன். மீட்பை கொண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? மீட்பு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த மீட்புன்றது, இந்த மீட்பை கொண்டுன்ற இந்த மீட்புன்றது புதிய ஏற்பாட்டில் 4 வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது கிரேக்கில் அதுக்குன்ட்டு 4 வார்த்தைகள் இந்த மீட்புன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு. அதில் பரவலாக சொல்லப்படுற வார்த்தை என்னென்னா அகராசோ அப்படின்ற வார்த்தை. இந்த கிரீக் வேர்ட்ஸு யூஸ் பண்ண இந்த அகராசோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா வாங்குவது. அடிமைகளை விற்கும் சந்தையிலிருந்து ஒரு அடிமையை வாங்குவது. அதுதான் அகராசோ. அடிமையாக இருக்கிறான் ஒருத்தன், அவனை காசு கொடுத்து அந்த அடிமை சந்தையிலிருந்து வாங்கிட்டு வருது ஒரு முதலாளி. அப்படி போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் இங்கே ரோமரில் இருக்கு இல்லையா, ரோமரில் அதே மீட்புன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுங்க, அந்த மீட்புன்ற வார்த்தைக்கு வேறு ஒரு கிரேக்க வார்த்தை அங்கே யூஸ் பண்ணிருக்கு. எக்ஸாகரசோ அப்படின்ற இந்த வார்த்தை. இந்த வார்த்தை என்ன தெரியுமா? வெறும் வாங்கிறது மட்டும் கிடையாது. அதாவது அடிமை சந்தையிலேருந்து ஒரு அடிமையை வாங்குவது மட்டும் இல்லை, வாங்கி மீட்டு கட்டுகளை அவிழ்த்து அவன் குடும்பத்துக்குள்ளே சேர்த்து கொள்கிறார். அதாவது யூஸ்வலாக மீட்புனா என்னென்னா, ஒரு அடிமையை வாங்கி
ஒரு ஒரு எஜமான்ட்டேருந்து வாங்கி இன்னொரு எஜமான்ட்ட அவன் போயிடுவான். அதுதான் வந்து அவன் ஒருத்தன்ட்டேருந்து மீட்டு இன்னொருத்தன்ட்ட போவான். ஆனால் இங்கே இந்த அடிமைத்தனன்றது அடிமையை வாங்கி அவர் எல்லாத்தையும் அவுத்து விட்டு, அதாவது அவனை ஃப்ரீ ஆக்கிட்டு அவனை அவன் குடும்பத்துக்குள்ளே சேர்த்து கொள்கிறான். அந்த கதையை சொல்லும்போது தான் இயேசு சொல்கிறாரு, மீட்புனா என்னன்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்து லூக்கா 15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எந்த கதை? ஸ்டோரி ஆஃப் கெட்ட குமாரன் கதை. அது கெட்ட குமாரன் கதையே கிடையாது. அது என்ன? நல்ல அப்பாவோட கதை. இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எ குட் ஃபாதர். அது நம்ம எல்லாம் கெட்ட குமாரன் கதைன்னு வச்சுக்கோங்க. நோ, அதில் ஃபோக்கஸ் வந்து பிதா தான். அதாவது பிதா எப்படிப்பட்டவர்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை அவர் சொன்னார். இந்த கதை அதாவது குடும்பத்திலே சேர்த்து கொள்ளும் ஒரு காட்சி, அந்த காட்சி தான் மீட்பு. அதுதான் இங்கே அந்த காட்சியை தான் வந்து அவர் சொல்கிறார். குடும்பத்தில் ஒரு குமாரனை, கெட்டு போன ஒரு குமாரனை எப்படி சேர்த்துக்கிறாரு. அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுறாரு, அவனுக்கு மோதிரத்தை போடுறாரு. ஏன்னா அடிமைகள் தான் ஷூ இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷூவை போடுறாரு. அவன் வந்து அடிமையாக இருக்கிறவன்கிட்ட எது ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக இருக்காது, எதுவுமே இருக்காது, மோதிரம்லாம் இருக்காது, எதுவுமே அதிகாரம் இருக்காது, எதுவும் இருக்காது. அவனை வந்து குடும்பத்துக்குள்ளே அவர் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த காட்சி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குமாரன் என்ன சொல்கிறான்? ஐயோ ஆண்டவன், இது எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா என் குமாரன் சொல்கிறது கூட எனக்கு தகுதியே கிடையாது, என்னை ஒரு வேலைக்காரனை சேர்த்துக்கணும். அவர் அதை கேட்கவே இல்லை. அவர் அங்கே தகுதியை பற்றி அவன் பேசுகிறான். அவர் சொல்கிறான், நான் தகுதியே பார்க்கல, ஏன்னா நான் கிருபை காட்டுகிறேன். ஏன்னா கிருபை வந்து தகுதியை பார்ப்பதில்லை. அப்படித்தான் வந்து மீட்பை கொண்டு அப்படின்ற அந்த வார்த்தை எக்ஸாகரஸும் அவர் மீட்டு அவர் வந்து நம்மளை குடும்பத்துக்குள்ளே அவர் அவனை கொண்டு வருகிறார். ஸோ ரட்சிப்பு என்று, ரட்சிப்புன்னு ஏதோ பாவத்திலேருந்து மீட்கப்பட்டோன்றது மட்டும் கிடையாது. பாவத்திலேருந்து மீட்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளே, அவருடைய குடும்பத்துக்குள்ளே நம்மை அவர் இணைத்து கொள்கிறார். அதுதான் மீட்பு, அதுதான் ரிடம்ஷன். இப்போ இந்த 4 வார்த்தையும் பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்படி தான் ரட்சிப்பு நமக்கு நடந்தது. இவ்வளோ காரியங்கள் இருக்குது நம்முடைய ரட்சிப்பில். நமக்காக இலவசமாக அவர் கொடுத்துருக்காரு. அந்த இலவசம், அந்த ஃப்ரீலின்ற வேர்டு, காரணமே இல்லாமல் நம்ம நேசிச்சிருக்கிறாரு. காரணமே இல்லாமல் பகைக்கப்பட்டவர் காரணம் இல்லாமல் நேசிச்சிருக்கிறாரு. அதுதான் கிருபை. அதுதான் அந்த கிருபையை விளங்கிக்கொள்ள உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆச்சரியம் உண்டாகும். நீங்கள் இதை வாரம் கேளுங்க. நான் இன்னும் வரப்போகிற நாட்களில் கிருபை இன்னும் விளக்கி சொல்ல போகிறேன். நிறைய அன்றாட வாழ்க்கையில் கிருபை எல்லாவற்றும். இந்த கிருபையை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம விசுவாசம் நமக்குள்ளாக அதிகமாக வரும். கடவுள் மேலே அன்பு அதிகமாக கூடும். அது நிச்சயமாக. அதனால தான் நம்ம இந்த கிருபையை பார்க்குறோம். ஸோ இந்த 4 காரியங்களில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. இந்த 4 எக்ஸ்பேண்ட் பண்ணாலே முழு வேதாகமும் அங்கே வந்துவிடும். கடைசி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு போதகர் ஒருத்தர், வெளிநாட்டில் ஒரு போதகர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவர் வெளியூருக்கு செல்லும்போது ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அதாவது இதை செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அவங்க அதை தான் கரெக்டாக செய்கிறாங்க. அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அந்த பிள்ளைங்க, அந்த தப்பு செஞ்சுட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவங்க செஞ்சுட்டாங்க. இவர் வந்துட்டு கேட்டார், இதை செஞ்சுங்களேன். ஆமாம், நான் இந்த தப்பை பண்ணிட்டோம். அப்படியா, இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போது என்னை ரொம்ப சாரி, எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்க அழுதுருக்காங்க பிள்ளைங்க. அப்போது இவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் மன்னிக்கலை. அவர் பெல்ட்டில் கழட்டினாராம் எடுத்து அவங்கள அடிக்கிறதுக்காக. அப்போது வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க ஒரே அழுகுறாங்களாம், கூப்பாடு போடுறாங்களாம் பிள்ளைங்களாம், அப்பா எங்களை அடிக்காதீங்கன்ட்டு. அப்போது அவர் சொல்கிறாராம், இல்லை, இது வந்து நான் உங்களை இப்போ மன்னித்து விட்டுட்டேன்னா நீங்கள் இதே தப்பை திரும்பவும் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம இது சாரின்னு ஒன்று கேட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும்ன்ட்டு. நோ, இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த தப்பை பண்ணுறதுக்கு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணும், இல்லைன்னா அது முடியாது. ஏன்னா கடவுளும் அப்படி தான் செய்கிறாரு பாருங்கள். கடவுள் வந்து சொல்கிறாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொல்லிட்டாரு. சாகுன்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செஞ்சுட்டு அதில் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கலைன்னா அப்போ அவரையே நம்ம நம்ப முடியாது, கடவுளையே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்பு செஞ்சாது
அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், குற்றத்துக்கான தண்டனை இருக்குது. ஸோ அதை அனுபவிக்கணும்னு அவர் சொல்லிவிட்டு, சரி இப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்ட உடனே சரி சரி ஓகே அதெல்லாம் நான் பார்க்கல, பரவாயில்ல மறந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவரையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஒன்று சொல்கிறாரு ஒன்று செய்கிறாருல்ல இல்லையா? அப்படி நம்ப முடியாது. அதனால் அதே தான் இந்த பசங்களும் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா சரின்ட்டு பெல்ட் அவங்க கையில் கொடுத்துட்டு என்ன அடிங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன அடிங்க அப்படின்னு. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது எப்படிப்பா நாங்கள் உங்களை அடிக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னும் இது நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீங்கள் அழுவுறீங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அதனால் இதுக்கு ஆனால் இந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும், அதனால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஏன்னா இந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்க வேணும். அவங்க கடைசியில் அடித்தாங்களாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த தப்பையே செய்யலையா பாருங்கள். அப்போ கடவுளும் பாருங்கள் அவர் குமாரனையே நமக்காக கொடுத்துருக்குறாரு. நான் அவரை எப்படி அடித்தாங்களோ அப்படியே கடவுள் அவரை அடிச்சிருக்கிறாரு நம்மளை அடிக்கிறதுக்கு பதிலாக. ஏன்னா நமக்கு பதிலாளாக அவரை அடித்து இருக்கிறார் பாருங்கள். அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பதில் அவர் எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்ததுனால தான் அவர் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு அவர் விடுதலை தந்திருக்கிறார். இதுதான் கிருபையாக இருக்கிறது. ஸோ இந்த கிருபை ஏராளமானது, கிருபை தாராளமானது. சிலர்கிட்ட ஏராளம் இருக்கும், ஏராளமாக சொத்துக்கள் இருக்கும் சிலர்கிட்ட இந்த உலகத்தில். ஆனால் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய மனசு இருக்காது, தாராள மனசு இருக்காது. ஏராளம் இருக்கும், தாராளம் இருக்காது. சிலர்கிட்ட தாராளமாக நிறைய இருக்கும், தாராள குணம் இருக்கும் நிறைய, ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஏராளம் இருக்காது. ஆனால் கடவுள் ஏராளமானவர், தாராளமானவர். அவர் கிருபை ஏராளமானது, தாராளமானது. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே உங்கள் கிருபை அது எவ்வளோ பெரிது ஆண்டவரே. இலவசமாய் ஆண்டவரே நீங்கள் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்க. உங்கள் கிருபையினால் ஆண்டவரே உங்கள் மீட்பை கொண்டு எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்க. அந்த சத்தியத்துக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட கிருபை எங்கள் மீது நீங்கள் பொழிந்தருள் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவர். உங்களுடைய குமாரனின் நீதி, குமாரனின் பரிபூர்ணம், குமாரனின் பரிசுத்தம் ஆண்டவர் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறீங்கப்பா. அதனால் இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை தொடர்ந்து ஆண்டவரே வருகிற வாரங்களில் எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருகிற வாரத்தில் நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தாவே உங்கள் கிருபை இருக்கட்டும், மனுஷர் தயவு எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.